இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருக்கு, துவங்கியிருக்கு. பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இருந்தது. நேற்று உதயநிதி கைது பண்ணப்பட்டது, அதையொட்டி பெரிய ஆவேசமான போராட்டங்களை திமுக நடத்தினாங்க. ஒரு பெரிய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய அன்ரெஸ்ட் சட்டமன்றத்திலையும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ரொம்ப அமைதியாக சட்டமன்றம் நடந்து முடிந்திருக்கு. என்ன நடக்குது, என்ன பார்க்குறீங்க? இல்லை, யார் இன்றைக்கி ஃபுல்லாக, அதாவது எல்லோரும் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு ரசாபாசமாக போகுது. இவங்க எந்திரிக்க போகிறாங்க, அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, நேருக்கு நேர் பார்த்து கொண்ட சிஎம் எல்ஓபி இந்த ரேஞ்சுக்கெலாம் தமிழ்லாம் ரெடி பண்ணி ஆளுங்கட்சி டமாலு இவங்க டுமில்னு எதையாவது போடலான்னு ஆர்வமாக பார்த்தா எல்லாம் அமைதியாக போயிட்டு சாந்தமாக இருந்துட்டு சாந்தமாக வெளில வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வெளியில் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் தான் அவங்க பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. இது அடிப்படையில் திமுக இன்றைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. திமுக வாக் அவுட் பண்ணாமல் உள்ளே இருந்து பின் பாயிண்டடாக கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நம்ம அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதா. இது கைது நடப்பதற்கெல்லாம் முன்பாகவே அப்படி தான் ஒரு திட்டத்தில் இருந்தது. கைது நடந்ததுனால அதை மாற்றிக்க வேண்டாம் என்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாரு. ஆமாம், அவர் எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் அமைச்சர்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சபாநாயகர்கிட்ட கோரிக்கைலாம் வச்சுருந்தாரு. இதில் என்ன சிக்கல்னா, போலீஸ் மந்திரியாக எல்லா துறையில் இல்லைனாலும் குறைஞ்சது உள்துறைக்காச்சும் முதலமைச்சர் மானிய கோரிக்கையில் பேசணுமே. அதில் அவர் கூடுதலாக என்ன பாயிண்ட் ஒன்றாலும் பேசிட்டு போட்டோம். ஏன்னா அவரோட பஞ்ச் டைலாக்கே நிதியமைச்சர் பேசி காட்டி தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன்லாம் அவர் ஸ்கோர் பண்ணார். பட்ஜெட் உரையிலே அது வந்திருக்கு, பட்ஜெட் உரைக்குள்ள பதிவாக இருக்குங்கிறால அதெல்லாம் வரலாறு தானே. நீங்கள் என்றைக்குனாலும் வரலாறு முக்கியம் அமைச்சருங்கிற மாதிரி அது இருந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக இதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதெல்லாம் ஸ்டிக்கரை மாற்றிருக்காங்க, பெரிய அளவுக்கு இது ஜீரோவாக இருக்குன்னுட்டு, அதாவது சிலதெல்லாம் அது மெரிட் ஸ்கூலில் போய் பேசக்கூடிய அளவுக்கு தான். நட்டில் சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முதல் ரோவில் உட்காந்துருந்த திமுகவினர் குறிப்பெடுப்பதெல்லாம் பட்ஜெட்டுக்கு நோட்டில் பார்க்க முடிந்தது அந்த விஷுவல்ஸ் எல்லாங்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அப்போ நேரடியாக இப்போ ஒன்றும் இல்லை, மானிய கோரிக்கைன்னு வரும்போது இவங்க சீனியர்ஸு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கிராஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்க போகுது, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கிறது. ஏன்னா பல அமைச்சர்களில் நம்ம இப்போ மானிய கோரிக்கையில் தான் பார்க்க போகிறோம். மேபி அவங்க கேப்பபிளாக இல்லையா, கேப்பபிள் இல்லைனாலும் கற்றுக்க போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு துறைக்கு சார்ந்த புரிதல் இருக்குது, கேட்குற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது, அந்த பதில் சொல்லக்கூடிய இல்லை எதிர்கொள்ளக்கூடிய விதம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒயிட் பேப்பர் அன்றைக்கி பேசினதுக்கும் இன்றைக்கி நிதியமைச்சர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவர் கம்பேரிட்டிவ்லி அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது இருந்தது. பாருங்கள், கடைசியில் லைவ் போடுறதுல பர்ஃபார்மன்ஸுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம், பர்ஃபார்மேட்டிவாக இருக்கவும் செய்கிறது. இன்னொரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த லோக்சபா ராஜ்யசபாலாம் லைவ் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலாக அவங்களுக்குள்ள ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கேன்டீனில் டீ சாப்பிட்றது எல்லாம் இருப்பாங்க. இங்கே போன பிறகு கேமரா எப்படியும் திரும்பன்றதுனால ஒரு இருக்கத்தில் அப்படி அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு உடனே உட்கார்றதுக்கு எம்பிக்கள் எல்லாம் பழகிட்டாங்க. ஆக்சுவலாக அது அவங்களோட இயல்பு இல்லை அப்படின்னு டெல்லி ரிப்போர்ட்டர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னதாக அவர் சொன்னார். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, கடந்த முறை இவர்கள் வெளிநடப்பு செய்ததும் விஷுவல் வந்தது. அந்த விஷுவல் வந்து இவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்காக போகிறாங்களா இல்லை எப்படி போகிறாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னதுக்கு யார் எந்திரிச்சு கொந்தளிச்சா, இதெல்லாம் விஷுவலாகவும் வருதுன்னும் போது கூடுதலாக இப்போ நம்ம கவனமாக இருக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு இந்த பக்கம் திமுக தரப்புல இல்லை எதிர்கட்சியில் வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பார்வை. ரெண்டாவது, இந்த கைது ஒருவேளை இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சா, எதற்காக கைது நடந்ததுன்னா, நாங்கள் உள்ளே வந்து அதை பிரச்சனையாக்கணும் பட்ஜெட் சார்ந்து. எனக்கு ஆரம்பத்தில் என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, பட்ஜெட்டில் ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இருக்க போகிறதில்ல, அதனால் நம்ம இப்படி ஒன்று கிளப்பி விட்டு இந்த ஃபயரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த நரேட்டிவில் ஸ்கோர் பண்ணிவிட்டு பட்ஜெட் பின்னாடி போனாலும் பரவாயில்லன்னு நேற்று நடத்தியதே ஒரு வேகம்ங்கிறத தாண்டி அதில் இப்படி ஒரு டைவர்ஷன் கோணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்தது. ஒருவேளை சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நாங்கள் இதை எழுப்பணுங்கிறது தான் அதுக்கு நீங்கள் விரித்த வலை அல்லது கண்ணினா, நாங்கள் வந்து அந்த கண்ணியில் காலையே வைக்காமல் நாங்கள் நகர்ந்து உள்ளே உட்காந்துடுறோம், என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போன்னு ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அரசியல் ரீதியெல்லாம் மாற்றி மாற்றி யார் யாருக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்கிறது தெரியாத அளவுக்கான அந்த சூழல் அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கப்புறம் மானிய கோரிக்கையில் உதயநிதி ஸ்டாலினும் வெளியில் வந்து பேசும்போது மக்கள் நலன் சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும்
நேரடியாக கேள்விகளை நாங்கள் கேட்கறதுக்கு தயாராகிறோம், பதில் சொல்ல நீங்களும் தயாராகுங்க. என் கைது சார்ந்து கேள்வி இருக்க போகிறதில்ல, மக்கள் பிரச்சனை சார்ந்து தான் கேள்விங்கிறத திமுக முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வச்ச ட்ராப் இல்லை, இனிமேல் நரேட்டிவ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் பதில் சொல்லி சிக்காமல் நாங்கள் இப்போ கேள்வி எழுப்புகிற இடத்துக்கு வரோோம் அப்படிங்கிறது அவங்களுடைய. தாவேகா தரப்புல இருந்து ஒரு 4 அமைச்சர்களை இந்த பதில் சொல்வதற்காகவே எக்ஸ்பர்டைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகலில் படித்த நானும். அந்த 4 பேர் தான் பேர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், ரமேஷ். இது போக செங்கோட்டையன் அவை முன்னவராக. யூஸ்வலாக அது மரபு தான், ரூல்ங்கிற இடத்துக்குள்ளே வருமானு தெரியாது. முதலமைச்சருக்கு அடுத்து தான் அவை முன்னவர் வழக்கமாக உட்காருவார். நீங்கள் துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலத்திலும் பேராசிரியர் தான் கலைஞர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். போன இதுலேயுமே துரைமுருகன் தான் இருப்பார். துரைமுருகனுக்கு அப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருப்பார். பட் இந்த மாதிரி செங்கோட்டையன் அவங்களுடைய கேபினட் ஹைராக்கிலே உட்காராரு. 5ஆவதோ இல்லை அங்கே தான் வருவார். முதலமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனந்த், அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நினைக்கிறேன், அருண்ராஜ், அதுக்கப்புறம் தான் செங்கோட்டைன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் இல்லை நிர்மலுக்கு அப்புறம் வருவார்னு நினைக்கிறேன். அவை முன்னவரே ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் பின்னாடி தான் உட்கார்றாரு அப்படிங்கிற இடம் இருக்குது. ஆக்சுவலாக அவை முன்னவருக்கு உள்ள கூடுதலான இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவை முன்னவருக்கு ஆக்சுவலாக பல அவருக்கு சில இம்யூனிட்டி இருக்குது, ரோல் இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளே அவரால் சில விஷயங்களை கொண்டு வர முடியும், பேச முடியும். அந்த ஒரு இம்யூனிட்டி கொடுத்து தான் அந்த பொசிஷன், கீ பொசிஷனுங்கிறது ட்ரெஷரி பெஞ்சில். சரி ஓகே, அந்த மரபை அவங்க உடச்சி வச்சுருக்காங்கிறது அவங்களுடைய இன்டர்னல் இது. அவருமே அதில் query ரைஸ் பண்ணிக்காத ஒரு எல்லைக்கு மேலே நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ இந்த மரபெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்கிறது தான் அவங்க செட் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ என்னென்னா 4 பேரை நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்க. அது வந்து கிராஸ் பண்ணும்போது பதில் சொல்ல தான். துறை சார்ந்து மானிய கோரிக்கை வாசிக்கிற அமைச்சரை நேருக்கு நேராக கேட்கும்போது நீங்கள் எழுந்து என் ஊரில் இந்த தொகுதியிலேன்னு ஒரு பாயிண்ட் வச்சு கேட்குறாங்கன்னா அதில் இவங்க 4 பேர் என்ன கிராஸ் பண்ண முடியும்? நேரடியாக இப்போ எப்படி போன முறை சட்ட ஒழுங்குன்னு இங்கே கேட்டால் ராஜ்மோகன் எழுந்து பேசிக்கிட்டு இருந்தாரோ, முதலமைச்சர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையோ, அடுத்த நாள் தான் அது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. அப்போ அந்த சிக்கலெல்லாம் இருக்கும். நீங்கள் உங்கள் துறை தாண்டி எல்லாத்துலையும் நீங்கள் அப்படி சூப்பர் சீட் பண்ணி வந்துடுவீங்களாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அந்த 4 பேர் லிஸ்ட்டில் அமைச்சர் ஆனந்தும் கிடையாதா? அவரும் இல்லையா? அவர் இது வரைக்கும் அவர் துறை சார்ந்து ஒரு இது கூட வாயே திறந்தது இல்லையே. சட்டமன்றத்தில் கூட அவர் வந்து எதுவும் ஏந்து படித்த மாதிரி தெரியல. பேட்டி கேட்கும்போதெல்லாம் ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கை காட்டி போயிடுறாரு. இல்லைன்னா அண்ணா இன்னொரு அமைச்சர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அவர் ஆக்சுவலாக வேளாண் துறை அமைச்சர். நாளைக்கு வேளாண் பட்ஜெட் வேறு அவர் தாக்கல் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அமைச்சர் வினோத் அவர்கள்ட்ட தான் இந்த காவிரியோ மேகதாது, காவிரிங்கிற வார்த்தையே இன்னும் நீர்வளத்துறை அமைச்சரோட வாயிலேருந்து வரல, மேகதாதுங்கிறதும் வரல. இன்னைக்கு நிதியமைச்சர் காவிரியில் நாங்கள் உறுதியாக இருக்கோன்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆரம்பத்தில் போனதில் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கோன்னு சொல்லும்போது முதலமைச்சருக்கான புகழாரம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த 90 நாளில்ங்கிறதுக்காக அங்கே காவிரி அப்படிங்கிற வகையில் மேகதாதுங்கிறத சொன்னாரே தவிர பாசிட்டிவ் ரெஃபரன்ஸாக தான் அது போனதையும் பார்க்க முடியுது. அப்போ டிஎம்கே அதுக்கப்புறம் இதை வந்து பொலிட்டிக்கலிங்கிறத தாண்டி நேரடியாக கேள்விகள் வைக்கும்போது அவங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லைங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுவோங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதாவது நரேட்டிவ் செட்டிங்குள்ளே அவங்க வைக்கிறதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கிற இடத்துக்கு ஒரு கிளாரிட்டியோடு நகர்றாங்களாங்கிறது இருக்குது. இன்னொன்று, போன முறை அதை அவங்களுக்கு பேக் ஃபயராக ஆச்சு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னும் போது இவங்க எழுந்து கலையபுரம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதை லாஜிக்கலி பார்த்தா திமுக ஆட்சி, கூட்டணி ஆட்சி கூட கிடையாது. திமுக ஆட்சியில் ஒரு ஆளுங்கட்சி பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னா என்ன பாஜகவும் அதிமுகவும் வாங்கியிருக்க போகிறாங்க. அது பின் பாயிண்டடாக இவங்களை நோக்கினது தான். ஆனால் எழுந்தவங்க எப்படி சொல்லின்னு கேட்கும்போது நாங்கள் தான் எந்த பார்ட்டிலே சொல்லியே அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்பினாப்புல. அந்த முறை பார்ட்டி ஃபண்டு போது அவங்க ரியாக்டே பண்ணல. அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லாமல் வேறு சில மாதிரியாக அமைச்சர் அதை எப்படி கொண்டு வந்தார்னா, இது முன்னாடி இந்த மாதிரி டெண்டர்கள் விடப்பட்டதில் வந்த பணம் சில தனிநபர்களுக்கும் கட்சிக்கும் போயிருக்கு அப்படின்னாரு. பின்னாடி ஒரு இடத்துல புரோக்கருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எல்லாம் ட்ரிகர் ஆகணும்னு ட்ரிகரிங்க்கு போட்டு பார்த்து விட்டது. அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்காமல் நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஏதோ குறுக்கிட்டு வந்திருக்கும். பட் வீடியோ அவங்க காட்டல. சபாநாயகர் நீங்கள் தொடர்ந்து படிங்கன்றார். அதுக்கப்புறம் அது ஒரு ஜெர்க்கானாரு படிக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ கோஷம் வந்திருந்திருக்கலாம், இல்லை யாராவது எழுந்து கேட்டாங்களாங்கிறது தெரியல. கரெக்டாக அந்த நேரத்தில் விஷுவல் இல்லை. அவரை பக்கம்லாம் நிதியமைச்சருக்கு ஃபோக்கஸாக இருந்ததுனால யாருன்னு தெரியல. நீங்கள் தொடர்ந்து படிங்க அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை. உள்ள மொத்தமாக அலுவல் கூட்டங்கள் முடிச்சு அவங்க போயிட்டாங்க, இவங்க இங்கே வந்துட்டாங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து அது நீங்கள் தேட்ரிக்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, எப்படி காட்டுறது, வீடியோக்குள்ளே எதுவும் சிக்கலாகிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் செஞ்சாலும் சரி, கேள்விகளோட தயாரிப்புகளோட நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அது திமுக தாவேகா ஸ்கோர் பண்ணுறதுங்கிறத தாண்டி தேட்ரிக்ஸை தாண்டி சரி ஏதோ ஒரு வகையில் மக்கள் பிரச்சனைகள் உள்ளே விவாதிக்கப்படுது
அப்படிங்கிற வகையில் அது தேவையானது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கூட உள்ளபடியே. இதில் இப்போ நேற்று உதயநிதி கைது செய்யப்பட்டப்ப முக்கியமான கண்டன அறிக்கை அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு ஏடிஎம்கே கிட்டேருந்து வந்தது. ஸோ கேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமியை கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ உதயநிதி கைதை கண்டிக்கிற இடத்துல திமுக அதிமுக ஒன்றிணைதல் அப்படிங்கிறத வந்து அதற்கான சூழலை விஜயே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த யூனிட்டி வேலை செய்ய போதா? இதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை முடிச்சு வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பேட்டி நியூஸ் ஜேல லைவ் எடுக்கல, கலைஞர் லைவ் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அதை வந்து சோஷியல் மீடியாலையும் போட்டிருந்தாங்க. இதே நியூஸ் ஜேல லைவ் போடல, அவங்க வேறு ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நியூஸ் ஜே வந்து கொஞ்சம் சப்டிலாக அப்படி அரசை பகச்சிக்காமங்கிற மாதிரி ஒரு டோனுக்கு போயிட்டாங்க. இபிஎஸ் விஷயம் அங்கே சுத்தமாக இல்லைங்கிற நிலைக்கு போயிருச்சு. நியூஸ் ஜே வந்து சிவி சண்முகம் அவருடைய கண்ட்ரோலில் சகோதரர் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏற்கனவே எந்த பக்கம் போகலான்னு சாயலான்ங்கிற முடிவை இன்னும் தெளிவாக எடுக்காததுனால அந்த ஒரு சாஃப்ட் டீல் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அரசை நோக்கி இன்னைக்கு பல விதமான விமர்சனங்களை வச்சதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அது ஒரு ப்ராமினெண்ட்டாக அவர் செஞ்சார். பூராது நீங்கள் நாங்கள் செஞ்சது, எங்கள் அம்மா செஞ்சது, நான் என்னுடைய ஆட்சியில் அறிவித்தது, அதில் பேரை மட்டும் மாற்றி மாற்றி இவங்க கேட்டால் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 லட்சம் கோடி கட்டணம் நீங்கள் எப்போ அடைப்பீங்க, எப்படி அடைப்பீங்க, எப்படிங்க அடைப்பீங்க, அதுக்கு ஏதாவது வழி சொன்னீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நிதித்துறை செயலாளர் சொல்கிறாரு 50 வருஷத்துக்கு கடன் வாங்கி தாங்க திரும்ப வளர்ந்துட்டு தாங்க போகுங்கிறாரு. கடனை நீங்கள் அடைக்க தேவையில்லை, இனிமேலாவது வாங்காமல் இருப்பீங்களா? அப்புறம் எப்படி திட்டம் செய்யாமல் இருக்கிறது? இப்போ இருக்கிறத தொடர்ந்தாலே கடன் வருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அவரே வருவாயை பெருக்குவதற்கு வழி சொன்னீங்களா, கடனை அடைக்கிறதுக்கு வழி சொன்னீங்களா, அதுக்கு எந்த திட்டமிடுதலுமே இல்லையே அப்படின்னு அவர் பின் பாயிண்டடாக சில கேள்விகள்லாம் எழுப்பி அப்படியே அசர வைக்கக்கூடிய அளவு வருவாயை பெருக்கிறதுக்கான எங்ககிட்ட இருக்கக்கூடிய வழி அப்படிங்கிறத அவங்க வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, இந்த டாஸ்மாகிலிருந்து வந்த பார்ட்டி ஃபண்டை நாங்கள் அரசாங்கத்துக்கு திருப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மது உற்பத்தி ஆலைகளுக்கு சிறப்பு கட்டணம் மாதிரி டேக்ஸ் மாதிரி போட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலமாக ஒரு 1000 கோடி அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். இப்போ தான் அடுத்த ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாமே டாஸ்மாகில், அதுக்கு வந்து அது பேர் என்ன, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எப்படியும் வசூலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அங்கே இங்கேன்னு. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எவ்வளோ போடுறீங்க? சாப்பாடு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்துடும். சர்வீஸ் சார்ஜுக்குள்ளே வெப்சைட்டு மெயின்டெனன்ஸுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸுக்கு தேவைப்படுங்கிறதுனாலயா. ஆனால் எப்படி இப்போ இவங்க நாளையிலேருந்து அப்படின்னு செய்தி வருதுன்னா, இதுக்கு முன்னாடியே அது யார் டிசைன் பண்ணால் எங்கே பண்ணாங்க, அதுக்கு டெண்டர் கொடுத்தீங்களா, அதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேள்வி வரும்ல. இல்லை அதில் ஆன்லைன் டெலிவரி கிடையாது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணால் உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டும் என்னென்ன சரக்குலாம் கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த சரக்கு பேரை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ண உடனே ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு வந்துடும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் நேரில் போய் டாஸ்மாக் ஊழியர்களிடம் காட்டணும். அவங்க அங்கே ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் அந்த பாட்டிலே கொடுத்து விடுவார்கள். அதுக்கு நான் ஆன்லைனில் பண்ணிவிட்டு கியூஆர் கோடை எடுத்துகிட்டு போனது பிறகு அங்கே போய் அங்கே இருக்க கியூஆர் கோட்லேயே பே பண்ணிட்டு போகிறேன். இல்லை கையில் போட்டிருக்காங்க நியூஸில். பிரமாதமான திட்டமாக இருக்குது. இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தப்ப இதில் 10 ரூபாயை ஒழிப்பதற்காக இது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் கூலிங்காக இருக்குது 10 ரூபா கையில் சொல்ல மாட்டாரா? இது அதாவது இதில் பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன சரக்கு இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம்னா, நீங்கள் உள்ளே வர்றது மொத்தத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி எவ்வளோ வருது, எத்தனை லோடு, அதில் என்னென்ன கேட்டகிரி, பெரிய செலவாகும், இதெல்லாம் நீங்கள் பிரித்து அதை ஹார்ட்டு இப்படிலாம் பிரிக்கணும். இல்லை ஒவ்வொன்றும் வெளியில் போகும்போது உங்களுக்கு வெளியில் போகும்போது இன்வென்ட்ரியில் குறையணும். குறையிறது வெப்சைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ நீங்கள் இதை முதல்ல டேட்டா பேஸ் வச்சு இந்த டேட்டா பேஸ் அதில் லிங்க் பண்ணி இந்த கடையில் இது ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு இதில் எனக்கு என்னென்னா ஸ்டாக்கில் ஒருத்தன் போட்டான்னா இவங்க பார்த்து ஒன்று தனியாக எடுத்து வைக்கணும். 2 பாட்டில் தான் இருக்கு, ஒருத்தன் ஆன்லைனில் போட்டு வீட்டில் இருந்து வரதுக்குள்ளே வேற ஒருத்தன் காசை கொடுத்து 2 வாங்கிட்டு போயிட்டான்னு சண்டை நடக்கும். இந்த பிராண்ட் எனக்கு வேற தூக்கி அவர் அங்கே ஒர்க் பண்ணுறவர்களுக்கு அடிப்படி சண்டை ஆகி போயிடும். இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. பட் அது ஒரு டெக்னாலஜி. எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, இந்த டாஸ்மாகிலிருந்து கூடுதலாக நாங்கள் வருமானத்தை பெருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து, அதுவும் ஒரு 1000 கோடி சொல்கிறாரு, அதை தவிர்த்து பெரிதாக வருமானத்தை பெருக்கிறதுக்கு நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோங்கிறாங்க. எந்த பெரிய பிளானுமே இந்த பட்ஜெட்டில் வந்து அலுவாலையா ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அப்புறம் பார்ப்போங்கிற மாதிரி இதில் ஒரு விஷயம். ஆனால் அதே நிதியமைச்சரே பேசும்போது
ஸ்டேட்டுக்கான வருவாய்ங்கிறது முதல்ல கமர்ஷியல் டேக்ஸு, அதுக்கப்புறம் லேண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பிறகு வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸைஸ்ன்னு பட்டியலிடுறாரு. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் டாப்பில் இருக்கிறதுலே அது எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி இல்லாத போது நீங்கள் அப்படி பார்த்தா உங்களுக்கு சிடி வணிக வரியும் பதிவுமே அதுக்கு பிறகு தான் எக்ஸைஸ் வருதுன்னா முதல்ல இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் லீக்கேஜுங்கிறாங்கல்ல, இந்த லீக்கேஜ் தமிழ்நாட்டினுடைய ரெவென்யூ டெபிசிட்டில் எவ்வளோ சதவீதம்னு சொல்லுங்கள். லீக்கேஜோட வேல்யூ எவ்வளோ? லீக்கேஜோட நம்பரை கொடுங்க, அப்சல்யூட் நம்பரை கொடுங்க. அந்த லீக்கேஜுங்கிறது அந்த லீக்கேஜ் நம்பராச்சும் கொடுங்க. எதுவுமே இல்லை, வெறும் லீக்கேஜுங்கிற வார்த்தையை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ அது இது வந்து அது வந்ததுன்னா ரெவென்யூ டெபிசிட்டில் எத்தனை சதவீதம் அடைக்கப்படும்? அது வருது அப்படின்னா உங்களுக்கு கடன் இப்போ லோன் எடுக்கிறீங்கல்ல, இதில் எவ்வளோ குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியாச்சும் நம்பர்ஸை கொடுங்க. இதில் மிக முக்கியமாக ஊழல் பட்டியலெல்லாம் நான் வெளியிடுவேன்னு நிதியமைச்சர் இதனோட சேர்த்து பட்ஜெட்டில் வெளியிடுவோன்னாங்க. ஒரு சத்தத்தையும் காணாங்கிறதாகத்தான். ஆக்சுவலாக ஊழல் பட்டியல் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து கம்பைல் பண்ணி பொதுவெளியில் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நிதித்துறை செயலாளரை இல்லை வேறு ஏதாவது செயலாளரை வச்சு டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா டிவிஎஸ்சி ஷோ மட்டும் எடுக்க முடியாது. அவங்க அதே போல் பேர் இல்லாமல் நீங்கள் கடிதம் அனானிமஸாகவும் கொடுக்க முடியாது டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் பேசிக்காக நீங்கள் சில பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்லாம் வச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படியாக தான் செய்ய முடியுமே தவிர இதில் ஊழல் பட்டியல் இல்லையா, இல்லை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லை இனிமேல் தான் ரெடி பண்ணணுமா? நீங்கள் போட்ட ஒரு எம்எல்ஏ குதிரை வேறு வரைக்கும் மொத்தமாக ஸ்டே பண்ணிருச்சு ஹைகோர்ட்டு, என்னதாங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஸோ இவங்களும் பொலிட்டிக்கலி சில ட்ராப்புகளை போட்டதுக்கு அவங்க ஈல்டாக இல்லை, இவங்களும் பெரிய அளவுக்கு. இன்றைக்கி அவர் பார்ட்டி ஃபண்டுங்கிறத திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு பதிலாக கடன் அதிகமாகிடுச்சுங்கிறத தான் ஸ்ட்ரெஸ் பண்ணாரே தவிர டிவிக்கும் கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடு. ஆக்சுவலாக தான் பார்ட்டி ஃபண்ட் லீக்கேஜ் இது ரெண்டுத்துக்குமே இதோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அப்ராக்சிமேட் நம்பர் கூட இது வரைக்கும் சொல்லப்படலை. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அது டோட்டல் ரெவென்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் சொல்லப்படலை. அப்புறம் 1,75,000 கோடி புதியதாக கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டையோ அல்லது லீக்கேஜையோ நீங்கள் சரி பண்ணுறது மூலமாக இந்த 1,75,000 கோடியில் நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியும் அதையாச்சும் சொல்லணும். கரெக்ட். எதுவுமே இல்லாமல் நாங்கள் கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழினா நாங்கள் பார்ட்டி ஃபண்டை உள்ளே கொண்டு வந்துடுவோம், லீக்கேஜை அடைச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஆன்சராக இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. செய்கிறாங்களா? டைம் எடுக்கட்டும், 5 வருஷமாக உங்களுக்கானது தான். 5 வருஷம் முடிச்சாச்சு செய்கிறாங்களாங்கிறத பார்ப்போம்.